மின் கட்டண உயர்வால் கொங்கு மண்டலத்தில் சிறு குறு தொழில்கள் பாதிப்படைந்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை சூப்பர்வைச் பகுதியில் பார்க்கலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கையும் நிறைவடைகிறது. அண்மை செய்திகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ்7 தமிழோடு. தமிழ்நாட்டிற்கு தொழில் வளத்தை கொடுக்கின்ற ஒரு மண்டலம். ஆனால் கடந்த 5-7 ஆண்டு காலமாக இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட குறு சிறு தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. அதற்கு ஒரு முக்கிய காரணம் மின் கட்டண உயர்வு. அதிலும் குறிப்பாக கொரோனாவுக்கு பிறகு பல நிறுவனங்கள் மூடிய பிறகும் தமிழக அரசு கடந்த 23 மாதங்களில் 3 முறை மின் கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறது. 2022 செப்டம்பர் மாதம் 26 விழுக்காடு மின் கட்டண உயர்வு, 2023 ஜூலை மாதம் 2.1 விழுக்காடு உயர்த்தியிருக்கிறது. 2024 ஜூலை மாதம் 4.8 விழுக்காடு, கிட்டத்தட்ட 33.5 34 விழுக்காடு 23 மாதங்களில் உயர்த்தியிருக்கிறது திமுக அரசு. இது வன்மையாக கண்டிப்பது மட்டுமல்ல, இது உடனடியாக திரும்ப பெற வேண்டும். இதனால் அனைத்து மக்களுக்கும் பாதிப்பு. அதாவது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 7.25 கோடி மக்கள் இருக்கின்றார்கள். இந்த 7.25 கோடி மக்களுக்கும் பாதிப்பு இந்த மின்கட்டண உயர்வு. இதை முதலமைச்சர் இந்த கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும், குறைக்க வேண்டும். இல்லையேல் தமிழ்நாட்டில் தொழில் செய்ய முடியாத ஒரு சூழல் வந்துவிடும். அது மட்டுமல்ல, திமுக தேர்தல் வாக்குறுதி விடுத்தார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மாதம் மின் கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று. அந்த வாக்குறுதி நிறைவேற்றவில்லை. அந்த வாக்குறுதி நிறைவேற்றினார்கள் என்றால், அதாவது மற்ற மாநிலங்களில் மாதம் மின் கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. ஏன் உங்களால் ஏன் எடுக்க முடியல? அப்படி எடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட 15லிருந்து ஒரு 18-20 விழுக்காடு மின் கட்டணம் குறையும், மக்களுக்கு குறையும். குறிப்பாக ஏழை மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு குறையும்.